சனி பகவான் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர காலங்களில் சனி வக்ர பயிற்சி காலங்களில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். காலபுருஷன் ராசிக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடத்தில் அமர்ந்தது எல்லா ராசிக்கும் வீடியோ போட்ட போகிறது மீனராசி தான் போட முடியும். அப்போ பொறுமையின் சிகரம் மீனராசினியர்கள். எதையும் பொறுமையாக நிதானமாக முடிவெடுத்து பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட எப்பவுமே உண்டு. அவசரமே பட மாட்டீங்க. அப்படி அவசரப்பட்டால் என்ன பிரச்சனை வருங்கிறத நீங்கள் அனுபவத்தில் புரிஞ்சிருப்பீங்க. அப்போ அனுபவம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் எப்பவுமே இருக்கும். உங்களை பக்குவப்படுத்தி போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எங்கிட்ட பக்குவம் இருக்காங்கிறது தெரியாது. ஜோதிடர்கள் அத்தனை பேருக்குமே சொல்கிற விஷயந்தான். மீனராசிக்காரங்களை பக்குவப்பட்டு செயல்படுங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பக்குவம் என்பது உங்களுடைய தாரக மந்திரமாகவே இருக்கும். ஆனால் இங்கே என்ன விஷயம் இந்த சனி வக்ர பயிற்சியில் உங்களுக்கு நிலைநாட்டுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையும் நம்மளுடைய மீன ராசி அன்பர்களை சனி பகவான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செயல்படுத்த போகிறார். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதியான சனி பகவான் ராசியிலேயே அமர்ந்து வக்ர நிலையில் அமர்ந்தனால உங்களுடைய விஷயங்களில் எல்லா செயல்பாடுகளும் உள்ள தடைகளை விலக்க போகிறார். கணவன் மனைவி பிரிய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் கூட ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வேண்டாம் போ, உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ நானும் சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போன உறவு கூட மீண்டும் பேசலாமா, ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருக்குது. ஒரே ஒரு விஷயங்கள், ஒரே ஒரு செயல்பாடுகள் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை 2 முறை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ ஒரு வேலையை பார்க்கணுன்னா நீங்கள் பக்காவாக பிளான் போட்டு செய்வீங்க, அதை 2 தடவை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ ஒரு கடைக்கு நகை வாங்க போனீங்கன்னா அன்றைக்கி நகை வாங்க போவீங்க, ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டு வந்துடுவீங்க. அப்போ மறுபடியும் போய் நகை வாங்குறதுக்காக இன்னொரு முறை போக வேண்டிய சூழ்நிலை உண்டு. இதே தான் சொல்கிறேன். நம்மளுடைய மீனராசி என்பவர்களை யாராவது திருமணம் முடித்து திருமண பந்தத்தில் முறிவு ஏற்பட்டது, இல்லை கணவன் மனைவி ஒரு ஆள் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்காக அந்த 2வது திருமண வாழ்க்கையை நடத்தி வைப்பதற்கான சூழ்நிலையை சனி பகவான் தன்னுடைய வக்ர நிலையில் உங்கள் ராசியில் அமர்ந்து கொடுக்க போகிறார். அப்போ 2வது திருமணத்துக்காக காத்திருக்கின்ற, 2வது திருமணத்துக்காக செயல்படுத்த மிக ஆவலாக இருக்கின்ற நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு உறுதியாக அதற்கான செயல்பாடு நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், கவலைகள், போராட்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வெளியேறப்போகுது. அப்பாடி இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன், உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனை எனக்கு வெளியே போயிடுச்சு. எவ்வளோ ட்ரீட்மெண்ட்டு, போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா ஒன்றும் இல்லைன்றாங்க, எக்ஸ்ரே பண்ணி பார்த்தாலும் ஒன்றும் இல்லைன்றாங்க, வீட்டுக்கு வந்தால் நான் கஷ்டப்படுறேன், நிறைய போராட்டத்தை சந்திக்கேன் அப்படின்னு நினைக்கிற நேயர்களே, நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸை அனுப்பிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அலுவலகத்தில் உள்ள வேலை பார்க்குற ஸ்டாஃப் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் கிடைக்கும். என் நம்பரில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். உங்கள் மனம் ரொம்ப தெளிவாகிடுச்சு, ஜாதகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை யூடியூப்பில் பார்த்த மாதிரியே நீங்கள் என்னுடைய ஜாதகத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்கன்னு சொல்லி மன நிறைவோடு போவதற்கான விஷயங்களை செயல்படுத்த என்னால் முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய மேலான ஆதரவை கொடுக்கணும். மேலும் நம்மளுடைய வீடியோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜாதகமே இல்லைன்னு சொல்லி நினைக்கிறவங்க பிரசன அடிப்படையில் நிறைய பிரசனங்கள் இருக்குது. வெற்றிலை பிரசனம் இருக்குது, அதுபோல் பார்த்திங்கன்னா ஜாமக்கோல் பிரசனம் இருக்குது, அதேபோல் கடிகார பிரசனம் மூலமாக பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடின் வாஸ்து அடிப்படையில் பார்க்கலாம். இப்படி நிறைய வகைகளில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜாதகம் இல்லாதவர்களுக்கும் பலன்கள் உறுதியாக துல்லியமாக கூற முடியும் என்பது நான் உங்களுக்கு கூறும் கருத்து. ஸோ மறக்காமல் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.